மக்களே, பிக் பாஸ் நேத்து எபிசோடு வர்றதுக்கு முன்னாடி ஹாட் ஸ்டார்ல ஒரு தம்ப்நெயில் வந்துச்சு. அந்த தம்ப்நெயில்ல டாப் 2 இவங்க தானா அப்படின்ற மாதிரி இப்போ அதை எடுத்து போட்டு பாத்தீங்களா மக்களே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. அதை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து கமருதீன் மூவ் ஆன் ஆயிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு வேலை பார்க்கறார் அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றதையும் பார்ப்பாங்க. கமருதீன் ஃபைனலுக்கு வரப்போறாராமே அப்படின்ற மாதிரி சில தகவலுமே வருது. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று எபிசோடுக்கு முன்னாடி எப்பவுமே இப்போ கூட நீங்கள் போய் பாருங்கள். நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போய் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இப்போ நீங்கள் நேற்று எபிசோடு பார்த்து முடிச்சிட்டிங்க. உங்களுடைய வாட்ச் நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்து கீழே வரும்ல, நீங்கள் அடுத்து என்ன வரும்ன்ட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இன்னைக்கு ஒயிட் கலர்ல அந்த இது வேட்டி சட்டை போட்டிருக்காருல, அங்க போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் விக்ரமே இன்னொரு பக்கம் சாண்ட்ரா போஸ்டர் வந்திருக்கும் பாருங்க. இன்னைக்கு எபிசோடுக்கான போஸ்டர் ஒன்றும் நமக்கு காட்டாது, பட் அந்த போஸ்டர் வந்து லைவ்னு வரும். அதே மாதிரி தான் நேத்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. ஒரு பக்கம் விஜய் சேதுபதி, இந்த பக்கத்துல திவ்யா, இந்த பக்கத்துல அரோரா, இவங்க 2 பேர். ஸோ இதை போட்டு ஓ திவ்யா அரோரா தான் டாப் 2வா, ரைட்ரா ரைட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. அப்போ இதுதான் ஃபினாலே வீக்ல 2 பேர் ஸ்டேஜில் நிற்க போறாங்க. ஒன்று திவ்யா, இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அரோரா. அப்படி தானே முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த விஷுவல்ஸ் இப்போ பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. ஸோ அது தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாமல் வச்சாங்களான்னு தெரில, பட் ஆனால் பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஏன் அந்த ஃபைனலிஸ்ட்ல வேற யாருமே கிடையாதா, வேற யாருன்னா கூட வச்சிருக்கலாம்ல. பட் இந்த 2 பேரை வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பேசு பொருளாக மாறி இருக்கு. ஸோ அஃபிஷியலி இவங்க 2 பேர் தான் டாப் 2 அப்படின்றத பிக் பாஸ் டீமும் சேனலும் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் தீவிரமாக உட்காந்து பேசிக்கொண்டு இருக்கின்றனர் அப்படின்றத பார்த்துக்கோங்க மக்களே, பார்த்துங்க. அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது ஒன்று. ரெண்டாவது கமருதீன் ஸோ போன வாரம் சனிக்கிழமை ரெட் கார்டு வாங்கினாரு. அவர் போகும்போதே எமோஷனலாக உடஞ்சி ஃபீல் பண்ணிட்டு வெளியே போனார். ஓகே, அவரும் அவர் பண்ண தப்புக்கான தண்டனை தான் கிடச்சிது. வெளியே போயிட்டு சைலண்டாக இருந்தார். ஒரு சின்ன ஒரு போஸ்ட், ஒரு அப்டேட், ஏதாவது ஒன்று வெளியே வந்துச்சா, கமருதீன் எப்படி இருக்காரு, என்னவா இருக்காரு, எந்த மனநிலையில் இருக்காருன்னு ஒரு போஸ்ட்டுமே வெளியாகலை. சிம்பிளாக அப்படியே சைலண்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டார். அவர் அது சைலண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கும் போது அது சைலன்ஸுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இதுவான்னு நம்ம யூகிக்க முடியாது. தப்பை ரியலைஸ் பண்ணியிருக்கார், அந்த தப்பெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போ அவர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு நந்தவன மேட்டூர் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியா ஆவடி பக்கத்தில் இருக்கு போல. அந்த ஏரியாவில் 6 மணிக்கு மீட் அண்ட் கிரீட், அந்த ஃபேன்ஸ் மீட் நடக்க போகுது. கமருதீன் எல்லாரையும் சந்திக்க போகிறார். அந்த துக்கத்திலிருந்து வெளியே வந்து அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸன் இந்த மாதிரி மீட் பண்ணி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த போகிறார் அப்படின்ற தகவல் தான் இப்போ வந்துட்டு இருக்கு. அதுக்கான போஸ்டர் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. எப்படி அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு, அதை ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. அடுத்து அதுலேயும் குறிப்பாக நேற்று ஒரு ஏவியில் பார்த்துருப்பீங்க. கானா வினோத்தோட ஏவியில் ஒரு பயங்கரமான ஒரு எலிவேஷன் மூமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஆடியன்ஸோட ரியாக்ஷனுமே வேற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும். ஏன்னா அங்கே கமருதீன் வந்து இந்த கானா வினோத்துக்கும் கமருதீனோட செக்மெண்ட் வரும்போது கானா வினோத் ஒரு பாயிண்ட்ல ஃபீல் பண்ணுவார், எமோஷனலாக ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி இருப்பார். அப்புறம் அது கடைசியில் வந்து கானா வினோத் கிட்ட வந்து கமருதீன் முட்டம் கொடுத்துட்டு போகும்போது அந்த வாக் அவுட் சீன் இருக்குல்ல, அது வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையாக இருந்தாங்க, அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, கமருதீன் ஃபீல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஏவியில் எலிவேட் பண்ணியிருப்பாங்க. என்னதான் கானா வினோத்துக்கான ஏவியாக இருந்தாலும் அந்த ஏவியோட எலிவேஷனில் கமருதீனை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது ஒரு பாயிண்ட்ல கமருதீனோட ஏவியோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அது கானா வினோத் ஏவி தான், ஆனால் அது ஒரு பாயிண்ட்ல நம்மளை அறியாமல் இப்படி தோணும், இது என்ன இது இவரோட ஏவி மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சாங்களே. அதில் என்னன்னா கமருதீன் நல்லவன் தான் அப்படின்றத சொல்ல ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற ஃபீல் வந்துச்சு அந்த இடத்துல. இது ஒன்று. அடுத்து ஃபினாலே எபிசோடுக்கு கமருதீன் வருவாரா மாட்டாரா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மகத் ஃபினாலே எபிசோடுக்கு வந்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அந்த கேட்டகிரியில் தாம் பண்ண தப்பை வந்து உணர்ந்து விட்டதாகவும் கமருதீன் அவர் வந்து கண்டிப்பாக ஃபினாலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஸோ நம்பக்கூடிய ஒரு சோர்ஸ் தான் அவர். கிட்டத்தட்ட ஒரு சீசன் கண்டஸ்டன்ஸோட அப்பா தான் அவர் போட்டிருக்காரு. அவர் போட்டால் ஆல்மோஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கமருதீன் வேற விஜய் டிவி ப்ராடக்ட் வேற, அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெட் கார்டு மேட்டரில் லைட்டாக ஒயிட் வாஷ் அடிச்சு அப்படின்றது தான் அமுச்சு விட்டாங்க. இப்போ இந்த போஸ்டையும் கனெக்ட் பண்ணும்போது கமருதீன் பிக் பாஸ் ஃபைனல் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது அப்படின்றது தான் நம்புறேன். மோஸ்ட்லி ரெட் கார்டு கொடுத்தவங்களாம் ஃபைனல் வரமாட்டாங்க.
ஆனால் மகத் வந்திருக்காருன்ற சில தகவல்கள் சொல்லுது. பட் என்னால் அந்த ஃபுட்டேஜை போய் செக் பண்ண முடியல. ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் செக் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அது 3rd சீசன் ஹாட்ஸ்டாரில் இல்லை, இருந்துட்டு தான் அதை செக் பண்ணலாம். பட் அப்படி வரா மாதிரி இருந்திருந்தாருன்னா ஓகே, அது தப்பை ரியலைஸ் பண்ணி தப்பு பண்ணுறது இயல்புங்க. எல்லாரும் தப்பு பண்ணியிருப்போம், தப்பு பண்ணாத ஆட்களே கிடையாது, எல்லாரும் தப்பு பண்ணுறது. ஓகே, அந்த தப்புலேருந்து நம்ம எப்படி திருந்தி வரோம், எப்படி நமக்குள்ள அந்த மாற்றத்தை எடுத்துன்னு வந்து மாற்றிக்கிறோம் அப்படின்றது தான் மெயின் முக்கியம். செயல், அந்த செயலில் தான் நம்ம தப்பு திருந்திருக்கா இல்லையான்னு. ஸோ அதை பார்த்தா தான் தெரியும். ஸோ ஃபைனல் வந்தால் நிறைய பேர் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கமருதீன் ஃபேன்ஸ் எல்லாம். இதையும் இங்கே கன்வே பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.